எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்ப ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2026 ஜனவரி 5 துவங்கி 11 வரை, மார்கழி மாதம் 21 துவங்கி மார்கழி 27 வரை, இந்த 7 நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, வாரத்தினுடைய துவக்கத்தில் சந்திரன் 6ஆம் இடம், அதன் பின்பு 7, 8, 9 என்று தன் நிலைகளில் இருந்து இந்த வாரத்திற்கான பலன்களை தன்னுடைய ஆற்றலின் மூலமாக மற்ற கிரகங்களின் வழியே உங்களுக்கு கிரகித்து அருளக்கூடியதுதான் வார ராசி பலன். இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன் உபஜயஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய அற்புதம் என்னவென்றால், இந்த உபஜயஸ்தானத்தின் நிலையிலே இருக்கக்கூடிய கிரகங்களின் காரணமாக சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பிரம்ம யோகமும் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வெற்றிக்கான வழி, அதிகப்படியான சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வெற்றி. ஆனால் 6ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது என்பது ஒரு விதமான மகிழ்ச்சியை உங்களுடைய மனதிலே நிலைத்து தருமா என்றால் நிச்சயமாக தரும். இருந்தாலும் கூட 7 சனியினுடைய காலத்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கை, கவனத்தோடு எதிலுமே இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அற்புதம் என்னவென்றால், பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறது. சூரியனும் 7ஆம் இடத்து அதிபதியும் அங்கு இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு. இவையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கக்கூடியதாய் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒன்றாகவோ தனித்தனியாகவோ மாறியோ இருந்து உங்களுக்கு இணைந்து ஒரு யோகத்தை தரவில்லை என்றாலும் கூட, இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடிய, செழிப்பை தந்துவிடக்கூடிய ராஜயோக நிலை என்பது நிச்சயமாக இருக்கிறது. ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு இந்த வாரத்துல 6ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை மதிய வாக்கிலே 7ஆம் நிலைக்கு சந்திரன் பெயர்ச்சி என்பது இருக்கும். அது 8ஆம் தேதி இரவு வரை சந்திரன் அங்குத்தான் இருப்பார். இங்கு சந்திரன் கேதுவோடு இணைந்து விடுகிறார். அந்த சந்திரன் கேது இணைவு ராகுவினுடைய சப்தம பார்வையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளாக அமைந்து விடுகிறது. அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு பணிபுரிபவர்கள், இவர்களுடைய மனநிலை சற்று கூடுதல் கவனத்தோடு அவருடைய மனநிலையை அனுசரித்து நீங்கள் நடக்க வேண்டும். இருந்தாலும் கூட எல்லா நிலைகளிலும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சந்தோஷத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை, கூடுதல் கவனம் என்பது தேவை. வாரத்தினுடைய கடைசியில நீங்கள் நினைத்தபடி ஒரு வெற்றி கிடைக்கவில்லையே என்ற லேசான மெல்லிய வருத்தம் என்பது மனதிலே இருக்கத்தான் செய்யும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பார்க்கும்போது சந்திரனவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருவார். 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திற்கு வரும்போது இப்போது ஒரு விபரீத ராஜயோகம் என்பது நிச்சயமாக நிகழக்கூடிய அமைப்பு. நீண்ட நெடுநாட்களாக வரும் என்று காத்திருந்து ஆனால் வராத, கனியும் என்று காத்திருந்து கனியாத ஒரு விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்லாமல் குரு பகவான் தரக்கூடிய அமல யோகத்திலிருந்து ஒரு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. தொடர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருமங்கல யோகத்தின் காரணமாக பல நிலைகளிலே உங்களுக்கு, அதாவது நீங்கள் உங்களுடைய கடமையை சரியாக சீராக செய்யும் போது வெற்றி தடைபடாமல் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி ஒரு அமைப்பு என்பது இருக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 50 வயதை கடந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். சரியான பழக்க வழக்கங்கள், அதாவது உணவு அருந்துவது, உறக்கம், இவையெல்லாம் சீராக இருக்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியிலே சற்று கூடுதல் பலன்களை நீங்கள் பெற முடியும். ராகு ராசியிலே இருக்கக்கூடிய காரணம், அது மட்டுமல்லாமல் ராகுவிற்கு சம்பந்தமத்திலே இருக்கக்கூடிய கேதுவோடு சந்திரன் இணையக்கூடிய இந்த அமைப்பு, இவையெல்லாம் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோடு இருப்பவர்களின் மூலமா ஏதோ ஒரு சுகம், ஏதோ ஒரு வெற்றி, ஏதோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையினால இந்த வாரத்துல எப்படி நீங்கள் உழைத்ததற்கான
அந்த பொருள் பணத்தை பெறுவது என்ற முயற்சியில ஈடுபடும் போது அதிலே ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய பொறுமை மிக மிக முக்கியம். பொறுமைதான் வெற்றிக்கான வழியாக இருக்கும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், அஜாக்கிரதையாக இருந்தீர்கள் என்றால், உடல்நல பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்பட்டால் அதனால் உங்களுடைய கல்வி நலன் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆகையினால் மாணவர்கள் உங்களுடைய உடல்நிலை மற்றும் மனநிலையை சிதறவிடாமல் வைத்திருப்பது அல்லது குறுக்கு வழிகளில் சென்று எதையும் ஈட்டக்கூடாது. கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஏதேனும் ஒரு குறுக்கு வழியை பின்பற்றி ஏதோ ஒன்று சாதாரணமான விஷயத்தை கூட சாதிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருந்தீர்கள் என்றால் அந்த குறுக்கு வழியின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை, அதற்கான தண்டனை இந்த வாரத்திலே கிடைத்து விடக்கூடிய அமைப்பு. ஆகினால் தேவையில்லாமல் ஷார்ட் ரூட்டை எதிலுமே எடுக்காதீர்கள். சட்டத்திற்கு உட்பட்டு மனித குலத்திலே எது சிறப்பு என்று பேசப்படுகிறதோ அதை நீங்கள் கையாளும் போது மகோன்னத வெற்றி என்பது உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். இந்த சந்திரன் அஷ்டம நிலைக்கு வந்திருக்கக்கூடிய காலமான இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளிலே விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு அற்புதமாய் அள்ளித்தரக்கூடிய நிலையில சந்திரன் மட்டுமல்ல சனி பகவானும், ஏனென்றால் சனி சந்திரன் ஒன்றோடு ஒன்று பார்வை. அதனால் இந்த 2ஆம் இடத்து பணம், தனம், பணம், பேச்சு இவற்றில சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. பேராசைக்கு மயங்கி யாரேனும் ஏதேனும் சொன்னார்கள் என்று பெரிய விஷயமாய் கிடைக்கும் என்று நம்பி, அதாவது பேராசை என்றால் சாதாரணமாக கிடைப்பதற்கு பதிலாக கிடைக்காத ஒரு விஷயத்தை அரிய விஷயம் உங்களுக்கு கிடைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய பணம் காசை சுரண்டி செல்லக்கூடிய சூழ்நிலை. அதிலே சிக்காதீர்கள். உக்ர பெண் தெய்வங்கள் வழிபாடு என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை தரும். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, இந்த வாரத்திலே இருக்கக்கூடிய அந்த சஷ்டி தினத்திலே முருகனுக்கான வழிபாடு செய்வது என்பது நிலம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து வெற்றி என்பது இருக்கும். அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு தொழில், ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அதிலே இப்போது ஒரு சிறிய அளவிலே ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். புதிய விஷயங்கள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி என்பது இருக்கும். அது வாகனமாக இருக்கலாம், வீடு, நகை, ஆபரணங்கள் கூட சேர்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். இதுவரை மூத்தோர் பேச்சு கேளாமை என நிலையில இருந்த உங்களுக்கு பெரியவர்கள் பேச்சு கேட்டிருக்கலாம், சற்று பொறுமையா இருந்திருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றக்கூடிய வாரம். சதயம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய தாக்கம் என்பது இதுவரை நீங்கள் அலைச்சல் மட்டுமே சந்தித்திருந்த உங்களுக்கு ஏதேனும் ஒரு முயற்சியின் மூலமாக ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நெடுநாட்களாக இருந்து வந்த ஏதேனும் ஒரு தேக்க நிலை, மகிழ்ச்சியற்ற நிலையில ஒரு மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். குழந்தைகளை சற்று கூடுதல் கண்காணிப்போடு பார்க்க வேண்டும். குழந்தைகளின் மூலமாக நலம் பெற வேண்டும் என்றால் குழந்தைகளை சரியான முறையிலே உங்களுடைய பெற்ற பிள்ளைகளை சரியான முறையிலே வழிநடத்துதல் மிக முக்கியம். புதிய நபர்களோடு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதேனும் சாதித்து தருகிறேன் என்று புதிய சோதனைக்குள் உங்களை சிக்க வைத்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இதுவரை தொழில், வியாபாரம், வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று தளர்ந்து ஒரு முன்னேற்ற பாதை என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைத்தபடி ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அன்பு நேயர்களே, இந்த வாரம் பொறுத்தவரை மார்கழி 21 முதல் மார்கழி 27 வரை, ஜனவரி 5 முதல் ஜனவரி 11 வரை, திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடம் மார்கழி 21, ஜனவரி 5, 9:56 AM வரை திரிதியை, அதன் பின்னர் திருதியை, பூசம் நட்சத்திரம் 1:24 PM வரை, அதன் பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் சித்தயோகம். சீமந்தம், வளைகாப்பு, மாடு வாகனங்கள் வாங்க, குளியல், அதாவது ஒரு ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் அந்த நோய் தீர குளியல் செய்ய, புதிய தங்க நகை வாங்க, இவற்றுக்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை மார்கழி 22, ஜனவரி 6, 2026, 8:01 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. ஆயில்யம் நட்சத்திரம் 12:17 PM வரை, பிறகு மகம். நாள் முழுவதும் சித்தயோகம்.
சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். செவ்வாய் மற்றும் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்யும் போது வம்பு வழக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் அவை தீர அதிகப்படியான அருள் கிடைக்கும். அகத்தியர் பிறந்த நாள் சித்தர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். திருமங்கை ஆழ்வார் வேடுவரி உற்சவம் ஸ்ரீரங்கம் உற்சவம். இதை கண்டு, அதாவது நேரிலே சென்று காண முடிந்தவர்கள் காணலாம், இல்லை என்றால் இந்த நாளிலே விஷ்ணுவை பெருமாளை மனதிலே நினைப்பது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும். அடுத்து புதன்கிழமை மார்கழி 23 ஜனவரி 7 6:52 AM வரை சதுர்த்தி, பின்னர் 6:33 மறுநாள் AM வரை பஞ்சமி. இந்த நாள், இந்த பஞ்சமி முடிந்து சஷ்டி துவங்குகிறது. ஆகினாலே இந்த நாளை பொறுத்தவரை 3 திதிகள் ஒன்றாக கூடுகிறது. அதாவது சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. மகம் நட்சத்திரம் 11:56 AM வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்று புதன் பஞ்சமி இணைவு மற்றும் 3 திதிகள் கூடுவது இந்த நாள் அவமாகும். இந்த நாளில செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பல சிறப்புகள் பன்மடங்கு செய்தது போன்ற ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான ஹோமங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது. சுப நாள். திருவையாறு தியாக பிரம்மத்திற்கு ஆராதனை, இசை ஞானத்தை ஆராதிக்க ஏற்ற நாள். அடுத்தது வியாழக்கிழமை மார்கழி 24 ஜனவரி 8 சஷ்டி, முழு நாளும் சஷ்டி. பூரம் நட்சத்திரம் 12:24 PM வரை, பிறகு உத்திரம். திரிதின ஸ்பிருக், ஒரு திதி 3 நாட்கள் இருக்கிறது. தான தர்மங்களுக்கு இந்நாளும் ஏற்ற நாள். பகல் 12:24 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். முருகன் வழிபாடு சஷ்டி. ஆழ்வார் மோட்சம். அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளிலே பெருமாள் வழிபாடு. திருவாய் மொழி திருநாள் சாற்று முறை. சொர்க்க வாயில் இன்ற நாளிலே அடைக்கப்படும். மாடு வாங்க, பெயர் பலகை, ஏதேனும் ஒரு நிறுவனம் துவங்குகிறீர்கள் என்றால் பெயர் பலகை வைக்க ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி 25 ஜனவரி 9 7:05 வரை, காலை 7:05 வரை சஷ்டி, பின்னர் சப்தமி. உத்திரம் நட்சத்திரம் 1:40 PM வரை, பிறகு ஹஸ்தம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம். நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாள் முழு சுப நாளாக இருக்கிறது. புஷ்ய மாதம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள். நல்ல காரியங்கள் செய்யலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. சீமந்தம், வளைகாப்பு, வித்யாரம்பம், சோறுட்ட, நகை வாங்க, பயணங்கள் செய்ய ஏற்ற நாள். பெருமாள் கோயில்களுக்கு, அந்த கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் இன்று 1000 பாசுரங்களை, மீதமுள்ள 1000 பாசுரங்கள், பகல் 10 ராப்பத்தில் 3000 பாசுரங்கள் படிக்கப்பட்டிருக்கும். மீதமுள்ள 1000 பாசுரங்கள் படிக்கப்பட்டு இயற்பா சாற்றுமுறை என்று இந்த நாளிலே சொல்வார்கள். இந்த நாளிற்கு மேலும் ஒரு சிறப்பு, தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை மார்கழி 26 ஜனவரி 10 2026 8:24 AM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ஹஸ்தம் நட்சத்திரம் 3:39 PM வரை, பிறகு சித்திரை. நாள் முழுவதும் மரண யோகம். சுபகாரியங்களை தவிர்க்க இந்த நாள். சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. அஷ்டகா என்று பஞ்சாங்கங்களிலே இந்த நாளுக்கு போட்டிருக்கும். அதனால் சிரார்த்தங்கள் செய்யலாம். காலாஷ்டமி, தில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள். மேலும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுவதற்கு தேவாஷ்டமி என்ற இந்த நாளில சிவனுக்கு பகல் முழுவதும் விரதம் இருந்து பசு நெய் மட்டும் சிறிதளவாவது உண்டு அடுத்த நாள் காலை பாரணை செய்து அந்த விரதத்தை முடிப்பது என்பது பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி 27 ஜனவரி 11 10:20 AM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. சித்திரை நட்சத்திரம் 6:12 PM வரை, பிறகு சுவாதி. நாள் முழுவதும் சித்த யோகம். கர்ப்போட்ட முடிவு நாள். கூடாரை வள்ளி. இந்த கூடாரை வள்ளி என்றால் என்னவென்றால், நாம் ஆண்டாளை பற்றி அறிந்திருப்போம். கூடாரை வள்ளி என்பது பெருமாள் கோயில்களிலே மார்கழி மாதம் 27ஆம் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடக்கூடிய அற்புதத்திலே ஒரு மிக சிறந்த நாள். இந்த நாளில் சர்க்கரை பொங்கல், அக்கார அடிசல் என்பார்கள். இந்த அக்கார அடிசல் பெயர் சொன்னாலே வாயில் எச்சில் ஊறும், அப்படி ஒரு செய்முறை.
மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று நெய் அந்த அளவிற்கு விட வேண்டுமா. அப்படியே பொங்கல் சக்கரை பொங்கல் கையில் எடுத்தால் அந்த நெய் சொட்டி முழங்கை வரை கீழே முட்டி வழியாக சொட்டுமாம். அப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை செய்து அக்காராடிசில் செய்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கர்ப்போட்டம் முடியக்கூடிய நாள் அன்வஷ்டகா. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.